இந்த நாட்டில் பெண்கள் ஆண்கள் எல்லாமே சமந்தாங்க. யார் வேணால் பயன்படுத்தலாங்க. முக்கியமாக அந்த டேட் டைமில் அவங்க பயன்படுத்தணுங்க. அடுத்தது வந்து கருங்காலி போட்டால் நீ காலின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் முழுசாக இப்போ விளக்கம் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக கருங்காலியை போட்டுன்னு திருத்தி வீட்டுக்கு போட்டுன்னு போகலாம், மயானத்துக்கு போட்டுன்னு போகலாம். நெகட்டிவ் எங்கே இருக்கோ கருங்காலி நம்ம அங்கே கூட இருக்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பு. பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு விளையாட்டுக்காக இதை போடுறாங்க. இந்த விளையாட்டுக்காக போடுற விஷயங்கள் வந்து நம்ம விபரீதத்தில் முடியுன்றது அவங்களுக்கு புரியல. கருங்காலியை போட்டுட்டு செக்ஸ் பண்ணுறது வந்து தவறுன்னு நம்ம சொல்லலை, பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம். ருத்ராட்சத்தை போட்டு செக்ஸ் பண்ணலாம். அது வணக்கங்க, என் பேர் கார்த்திகேயன். இது வந்து வெள்ளி பிள்ளையார் கடை, ஏஆர் சோமசுந்தரம், 164 ராசப்பா செடி தெரு, நியர் கந்தசாமி கோயிலுக்கும் பாய்கடிக்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை. நம்ம வந்து 5 தலைமுறையாக பண்ணுறோம். 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது கடை. நான் 5ஆவது தலைமுறையாக வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். நம்ம வந்து நாட்டு மருந்து மற்றும் பூஜை ஐட்டம் முக்கியமாக பண்ணின்னு இருக்கோம். இப்போ வந்து சமீபத்தில் கருங்காலி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பண்ணுறோம். இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது 5 ஐட்டத்தில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 540 ஐட்டம் என்கிட்ட இப்போ இருக்குது. அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட கருங்காலி மாலைகள் தான் நம்ம ஆரம்பித்தோம். நம்மக்கிட்ட 6 mm ஆரம்பித்த மாலை வந்து இப்போ வந்து 25 mm வரைக்கும் மாலை கையில் ரெடியாக இருக்கும். எப்போ வேணால் வந்து வாங்கிக்கலாம். அதே போல் வந்து பிரேஸ்லெட் வந்து 6 mm 4 mm ஆரம்பித்து இப்போ வந்து 12 mm வரைக்கும் கையில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இது அதுக்கப்புறமா 14, 18, 16 எது வந்தாலும் ஆர்டர் பேஸ்டில் பண்ணித்தரும் பிரேஸ்லெட்டு கூட. அதே போல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 5 ஐட்டத்தில் மட்டும்தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி 540 ஐட்டம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சின்ன பவுலு இதில் விபூதி கொட்டி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சின்ன பணம் போடுறதுக்கு ஜாடி, அதே போல் பாக்ஸஸ்ஸு, சங்கு, விக்கிரகங்கள் வீட்டில் இருக்கும், அதுக்கு அபிஷேகம் பண்ணால் வைப்ரேஷனுக்கு இருக்குது. இல்லை வீட்டில் பொதுவாக சங்கு வைப்பாங்க கருங்காலியில். இந்த மாதிரி ஏறிக்கிட்டே போது ஒவ்வொரு நாளைக்குமே புது புது ஐட்டங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கத்தி ரெடியாக இருக்குது. கத்தி வந்து வெட்டி அந்த பழங்கள் வெட்டி சாப்பிடும்போது அதோடைய எனர்ஜி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து சயின்டிஃபிக்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ஐட்டம் நம்ம மாலையிலேயே வந்து இப்போ பஞ்சலோகத்தில் இருக்குது, காப்பரில் இருக்குது, வெள்ளியில் பண்ணுறோம், செங்கருங்காலியில் இப்போ மாலைகள் வந்திருக்கு, செங்கருங்காலியில் முருகர், வேலு, சூலம் எல்லாமே வந்திருக்கு. இப்படி ஒவ்வொருமே இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது கருங்காலி வகைகளில். நம்ம இன்னும் நிறைய ஃப்யூச்சரில் நிறைய ஐட்டம்ஸ் வரப்போகுது. இப்போ வந்து சமீபத்தில் ஒரு 3-4 மாதமாக வந்து கருங்காலி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக கருங்காலி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ வந்து 3-4 மாதமாக வந்து கருங்காலியை போடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் ஃபேமஸாக போயினுக்குது. அதில் வந்து என்னென்ன கருத்துக்கள் வந்திருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 20,000 ரூபாய்க்கு தான் ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கும்ட்டு ஒருத்தங்க சொன்னாங்க. அடுத்தது வந்து கருங்காலி போட்டால் நீ காலின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் முழுசாக இப்போ விளக்கம் சொல்கிறேன். நான் 20,000 ரூபா கருங்காலின்றது அவங்க சொல்கிறது வந்து பேன் செய்த கருங்காலி. நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டோடைய கருங்காலி வந்து பேன் செய்யப்பட்டது. பேன் செய்யப்பட்ட பொருள் எல்லாமே வேல்யூ ஜாஸ்தி தாங்க. இப்போ நம்ம ஒரு முக ருத்ராட்சம் வந்து 5 முக ருத்ராட்சம் 3 ரூபா 2 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் ஒரு முக ருத்ராட்சம் நல்ல ஐட்டம் வந்து 8,000 ரூபா 10,000 ரூபா கிடைக்கும். எதனாலனா அது பீஸ் ரேரு, கிடைக்காத பொருளுக்கு வேல்யூ அதிகம். அந்த மாதிரி கிடைக்காத கருங்காலியை 20,000 ரூபாய் இல்லை 50,000 ரூபா சொன்னாலும் அது கிடைக்காது. கவர்மெண்ட் தடை செய்யப்பட்ட பொருள் என்றைக்குமே நம்ம விற்கக்கூடாது. விற்கிறது அஃபென்ஸு, நம்ம அதை விற்கிறது இல்லை. அதனால் தடை செய்யாத பொருட்களில் முதன்மையான பொருட்கள் நம்ம விற்கிறோம். இதில் வந்து எப்படிங்க நீங்கள் முதன்மையாக தான் விற்கிறீங்களான்னா நாங்கள் தான் சொல்கிறோம்ல, செக் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறோம். எப்படி செக் பண்ணணுன்றல, எந்த நீங்கள் வேறு எதாவது அரச மரத்தை வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா மேலே மிதக்குங்க. நீங்கள் கருங்காலியை மட்டும்தான் வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் மிதக்காது, உள்ளே போயிடும். நீங்கள் அதை மாதிரி கருங்காலி வகைக்கு மட்டும்தான் இந்த தன்மை இருக்குது. கருங்காலி வகையில் 11 வகை இருக்குது. 11 வகையில் 4 வகை கவர்மெண்ட் பேன் செஞ்சுருக்கு. அந்த தடை செய்யப்படாத பொருட்கள் விற்கிறோம்ல, அந்த 6 வகையுமே வந்து தண்ணியில் போட்டால் மிதக்காது, உள்ளே போயிடும். அடுத்து வந்து கருங்காலி போட்டால் காலின்ட்டு ஒருத்தர் சொன்னார். அவர் எந்த அடிப்படையில் சொன்னாருன்னு தெரில. அவரே அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு, சனீஸ்வரனுக்கு உரிய மரம் வன்னின்றாரு. அப்போ செவ்வாய்க்கு உரிய மரம் கருங்காலின்ட்டு அவர் சொல்லலை. எதனாலன்னு தெரியல.
முருகப்பெருமானுக்கும் கருங்காலிக்கும் என்ன சம்மந்தம்ன்றது, செவ்வாய்க்கு உரிய கருங்காலியும் செவ்வாய்க்கு உரிய முருகரும் ஒரே ஈக்குவலேஷனில் இருக்குதுன்றது இந்த ஆன்மீக ரீதியாக நாங்களாம் ஆன்மீக ரீதியே கிடையாது. நாங்களாம் வந்து வியாபாரி ஆன எங்களுக்கே இதை பற்றி தெரியும் போது ஆன்மீக ரீதியாக அவருக்கு தெரியாமல் இருக்குமா? எதனால் யார் சொல்லி அவர் அதை பேசுகிறாருன்னு தெரில. அவருடைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி சில பேர்களுடைய ஒரு விஷயத்தினால இது ரொம்ப பயம் உண்டாகுது. அதாவது இந்த ராசிக்காரங்க போடுங்கன்னு சொல்லலாம், இல்லை இந்த யோசனை பண்ணி போடுங்கன்னு சொல்லலாம், எதை வேணால் சொல்லிக்கலாம். அவர் சொன்ன விஷயம் வந்து கருங்காலி போட்டால் காலின்னா அப்போது மற்றவங்க போட்டவங்களை எல்லாமே வந்து முட்டாளாக்குற மாதிரி தானே இருக்குது. அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நான் மாலையை போட்டிருக்கேன். அப்போ 7 வருஷமாக எனக்கு என்ன ஆச்சு? நான் இன்னும் சிறப்பாக தான் இருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் நல்ல சிறப்பாக இருக்கேன். இதை மாதிரி எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போ லட்சக்கணக்கான பேர் அவர் முட்டாளாக்குறாரா? எனக்கு புரியல. இன்னொரு ஒரு விஷயம், கருங்காலியை பொறுத்த வரைக்கும் நல்லது நடந்தால் தானே ஒரு விஷயம் ஹிட் ஆகும். எந்த ஒரு படமே எடுத்துக்கோங்க, படம் நல்லா இருந்தால் தான் கஸ்டமர் ஒரு நம்ம போய் படத்தை பார்க்க போகிறோம், அது மக்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக போகுது. நல்லா இல்லாத படம் எவ்வளோ பெரிய ஸ்டார் நடித்தாலுமே நல்லா இல்லைன்னா படம் ஃப்ளாப்பு தான். அந்த மாதிரி இது நல்லா இருக்கிறதுனால தான் ஹிட் ஆச்சு. அதாவது மக்களிடையே போய் கொண்டு சேர்த்துச்சு. நல்லா இல்லைன்னா நீங்கள் இல்லை, நான் எவ்வளோ பெரிய தலைவர்கள் சொன்னால் கூட அது ஹிட் ஆக போகிறதில்ல, அது போய் மக்களிடையே போய் சேர போகிறதில்ல. அதோடைய தன்மை நல்லா இருந்ததுனால தான் அது ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் ஒரு மாலையை நான் போட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த மாலையை போட்டுக்கிறாங்க. நீங்கள் ஒரு சிக்னலில் சென்னையிலையோ இல்லை எந்த ஊர்லேயுமே ஒரு சிக்னலில் போய் நின்னீங்கன்னா பின்னாடி மினிமமாக இருக்கிறவங்களில் நிறைய பேர் நம்ம கருங்காலி மாலையை போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அது எதனாலனா ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க அதை ரீயூஸ் பண்ண தான் செய்வாங்க. அப்போ நல்லா இல்லாத பொருள் யாருமே வாங்க போகிறதில்ல, சேஞ்சஸ் நடக்காத பொருள் யாரும் வாங்க போகிறதில்ல. அதனால் பொய்யான தகவலை பரப்பாதீங்க, மக்களை குழப்பாதீங்க. அதனால் வந்து தயவுசெய்து உண்மையை வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாமல் இருங்க. மக்களை குழப்பாதீங்க. நாங்கள் வியாபாரத்துக்கோசம் ஏதோ பேசணும்னு நினைக்காதீங்க. நான் அந்த ரீசன்லாம் கிடையாது. மக்கள் வந்து நல்லா ஒரு சின்ன மாற்று, ஏன்னா 1000 பிரச்சனையில் இருக்கிறாங்க மக்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு. அவங்களுக்கு ஏதோ எதை போட்டால் எது நடக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, நல்லது நடக்குதுன்னும் போது நீங்கள் இதை மாதிரி குழப்பும் போது இந்த குழப்ப நிலையிலே அவங்க யூஸ் பண்ணும்போது அது நெகட்டிவ் தான் கிடைக்கும். நம்ம என்ன அலைகள் கூட எந்த பொருள் சேர்க்குறோமோ அது நல்ல பலன் கொடுக்கும். ஒரு ஒரு விஷயத்தை குழப்பிட்ட அப்புறமா அந்த விஷயம், ஒரு படத்துக்கு போகிறோம், நல்லா இருக்கிற படத்துக்கு கூட நல்லா இல்லைன்னு சொன்னால் போய் பார்க்குறவங்க பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணாதீங்க. தெரிஞ்சால் பேசுங்க, இல்லை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. கருங்காலியை வந்து அணிஞ்சிட்டு வந்து இந்த மயானம், இந்த இறுதி சடங்கெல்லாம் வந்து நிறைய பேர் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை போட்டுட்டு வந்து இறுதி சடங்குலாம் போகக்கூடாது, அதெல்லாம் கலந்துக்கக்கூடாதுன்றாங்க. போயிட்டு வந்தால் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இதெல்லாம் பண்ணலாமா, இல்லை அந்த மாதிரிலாம் இருக்குதா? அதை பற்றி கண்டிப்பாக கருங்காலியை போட்டுன்னு டெத்து வீட்டுக்கு போட்டுன்னு போகலாம், மயானத்துக்கு போட்டுன்னு போகலாம். நெகட்டிவ் எங்கே இருக்கோ கருங்காலி நம்ம அங்கே கூட இருக்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பு. முக்கியமாக கல்யாண வீட்டுக்கு போட்டுன்னு போகணும்னு சொல்கிறோம். நிறைய சொந்தக்காரங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய முக்கியமான ஆள் சொந்தக்காரங்க தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம கருங்காலியை போட்டுன்னு போகணும். நெகட்டிவ் எங்கே இருக்கோ அங்கே நம்ம கருங்காலியை போட்டுன்னு போகும்போது நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் நம்மளை தாக்காமல் இருக்கும். ஆனால் செங்காலியே டெத்து வீட்டுக்கு மட்டும் போட்டுன்னு போகாதீங்கன்றது தான் நம்ம கருத்து. ஏன்னா வந்து கருங்காலியை பொறுத்த வரைக்கும் ஈவல் ஸ்பிரிட்டு நல்லதையும் செய்யும், ஈவல் ஸ்பிரிட்டையும் காக்கும். செங்கருங்காலியை பொறுத்த வரைக்கும் வெறும் நல்லது மட்டும்தான் செய்யும். அதனால் ஈவல் ஸ்பிரிட்டை காக்காதுன்றதுனால செங்கருங்காலியை போட்டு டெத்து விட்டு போட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு போட்டு போனீங்கன்னா அதை கைட்டி தூக்கி போடுறது நல்லது. கருங்காலியை தைரியமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்தவொடனே மாலையோடு குளிச்சுட்டு பாலில் வந்து மாலையை டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். செங்கருங்காலி அப்படி பண்ண முடியாது, வேறு எதுவுமே கண்டிஷன் கிடையாது. செங்கருங்காலியும் கருங்காலியும் வந்து ஒன்றா அணியலாமா? 2 மாலையும் ஒன்றா அணியலாமா, இல்லை தனித்தனியாக தான் அணியலாம்? செங்கருங்காலியும் கருங்காலியுமே நாங்கள் ஒரே பிரேஸ்லெட்டாக அணிஞ்சிருக்கோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், மரங்கள் கூட சேரலாம். கருங்காலி கூட செங்கருங்காலி, துளசி இந்த மாதிரி மரங்கள் சேரலாம். ஆனால் ஸ்டோன்ஸு சேராது. கருங்காலி கூட இல்லை, எந்த மரத்துக்கூடயும் எந்த ஸ்டோனுமே சேராது. செங்கருங்காலி கூட 7 சக்கராஸ் சேராது, ஸ்டோன்ஸ் சேராது. அதே போல் துளசி கூடயும் 7 சக்கராஸ் ஸ்படிகமும் சேராது. மரங்கள் சேரும் தவிர மரங்கள் கூட ஸ்டோன்ஸு சேராது.
நிறைய பேர் ருத்ராட்சத்து கூட ஸ்படிகம் போடுறாங்க, நெகட்டிவ் தான் வரும். அனுபவிச்சவங்களுக்கு நல்லா புரியும். தெரியாமல் போட்டால் உண்டு, தவறு இல்லை. தெரிஞ்சுட்டு அதை பண்ணாதீங்க, தப்பு. கருங்காலியை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் பயன்படுத்தலாங்க. 3 வயசுக்கு மேலே 70-80 வயசு இறக்க போகிற தருவாய் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஆயுள் காலம் இன்க்ரீஸ் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும், பயம் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நம்மளை விட்டு நம்மக்கிட்ட வராது. எதிரிங்க பிரச்சனை இருக்காது. நல்லதை நல்லபடியாக செய்யும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நல்லதை நல்லபடியாக செய்யும் கருங்காலி. இதுக்கு கெட்டது செய்ய தெரியாது. கருங்காலியை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் செய்யும். அதனால் இதில் நெகட்டிவ் எனர்ஜி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சின்ன சின்ன தவறுகள் நம்ம பண்ணாமல் இருந்தால் இதோடைய பலன்கள் வந்து ரொம்ப நல்லா அனுபவிக்கலாம். இந்த கருங்காலி வந்து இப்போ பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர். இந்த மாமிசம் சாப்பிட்றாங்க. இப்போது அதாவது சொல்லணும்னா சில பேர் வந்து இந்த போட்டுட்டு வந்து நிறைய மாமிசம் சாப்பிட்றாங்க, மது அருந்துறாங்க. சில பேர் கெட்ட வார்த்தைலாம் கூட நிறைய பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் இதை வந்து எப்படி பயன்படுத்தணும், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? மாமிசத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நான்வெஜ் சாப்பிட்லாம் இதை போட்டுக்கிட்டு. இது நம்ம அப்படின்னு பார்த்தா நம்ம மாங்கல்யம் லேடிஸ் வந்து தாலி கட்டியிருக்காங்க, தாலியை கட்டி வச்சுட்டா நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கூடிய ஒரு பொருள், உன்னதமான பொருள். இதுக்கு நான்வெஜ் சாப்பிடும்போது கைட்டணுமா அதெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலைன்னா கைட்டு வைங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், கண்டிஷன் கிடையாது. ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது, கெட்ட வார்த்தைகள் பேசு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குன்ட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படும். இதை போட்டுன்னு சாப்பிடக்கூடாதெல்லாம் இல்லை. நீங்கள் சாப்பிடும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் திருந்ததுக்கான அதிக வாய்ப்புகள் இதில் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த டைமில் அந்த டைமில் போட வேணாலாம் இல்லை, நைட்டில் கூட போடலாம். நைட்டில் போட்டுன்னு செக்ஸ் விஷயத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. மாலையோடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும், வேறு எந்த கண்டிஷனுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கருங்காலின்றது வந்து ரொம்ப காலமாக வந்து கருங்காலி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது சித்தர்கள் காலத்துலேருந்து கருங்காலி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி சமீப காலமாக தான் வந்து இப்போ இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸு நிறைய இந்த தொழிலதிபர்கள்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து பெருசாக பிரபலம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைமில் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த கருங்காலியை பற்றின புரிதல் வந்து எப்படி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்றத நீங்கள் எப்படி அதை கருதுறீங்க? மக்களுக்கு இப்போ ஒரு 100% வந்து மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 50% பேருக்கு தான் இது ஒரு உண்மை தன்மையோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 20-25% பேர் வந்து நான் போட்டிருக்கேன், நீ போட்டுக்கோ, நான் எனக்கு நல்லது நடந்திருக்கு, உனக்கு நல்லது நடக்கும், இப்படி போட்டு அதில் ஒரு சேஞ்ச் ஒவ்வொரு நடந்திருக்கு. இன்னொரு 10-15% எப்படின்னா நடிகர்கள் போட்டிருக்காங்க, இவர் என்னுடைய தலைவர், இவர் என்னுடைய பிடிச்ச நடிகர், இப்படி போட்டவங்க பல பேருக்கு இது கரெக்டாக யூஸ் பண்ணி சேஞ்சஸும் நடந்திருக்கு. பல பேர் வந்து அதை விளையாட்டாக போட்டு அது பயனே இல்லாமல் இருக்குது. சில பேர் ஃபேஷனாக இருக்குது, இது ஒரு டிசைனாக இருக்குது, இந்த மாதிரி போடலாம் அந்த மாதிரி போடலான்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பயனே இருக்காது. ஒரு முறையான போட்டவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். 108 மணி கொண்ட மாலையாக போடணும், அப்படி இல்லைன்னா 54 மணி கொண்ட மாலையாக போடுறது தான் நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். அதை தவிர்த்து ஒரு 10 மணி போட்டிருக்காங்க, 10 மணியாக வேறு ஸ்டோன்ஸில் போட்டுக்கிறாங்க. இதில் இன்னும் நிறைய நகைச்சுவையெல்லாம் இருக்குது. 7 சக்கராஸ் கூட இந்த கருங்காலியை சேர்க்குறாங்க. 7 சக்கராஸ்ன்றது ஸ்டோன் வகைகள், இது மர வகைகள் கூட மர வகைகள் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து கருங்காலி கூட செங்கருங்காலியோ இல்லை தேவதாரியோ இல்லை துளசியோ இல்லை சந்தனமோ இந்த மாதிரி சேர்க்கலாம், தப்பில்லை. கருங்காலின்ற மர வகை கூட ஸ்டோன்ஸ் வகை எப்படி சேர்ப்பீங்க? அது நெகட்டிவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்டோன்ஸ் தனியாக போட்டால் அது பாசிட்டிவ், கருங்காலி மர வகைகள் தனியாக போட்டால் பாசிட்டிவ். ஒன்றா போடக்கூடாது. ஒரே கையில் தனித்தனி ப்ரெஸ்லெட்லாம் போடுங்க, தப்பில்லை. ஆனால் ஒரே கையில் ஒரே ப்ரெஸ்லெட்டில் காம்பினேஷனாக போடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருங்காலி வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த ஒரிஜினலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, டூப்ளிகேட்டும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு விலை சொல்கிறீங்க, ஒரு 1000 ரூபா விலை சொல்கிறீங்க அப்படின்னும் போது வெளியில் வந்து அந்த 100 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. ஆனால் மக்களுக்கு என்னென்னா இப்போ தரம் வந்து இப்போ யாருமே பார்க்குறது கிடையாது. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அந்த பணத்தை தான் பார்க்குறாங்க. ஓகே, இங்கே விட ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்கா, அங்கே போய் வாங்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க.
இதை வந்து இது ஒரிஜினல் கருங்காலி எப்படி இருக்கும், இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை வந்து யார் தான் ஒரிஜினல் கருங்காலி கொடுக்குறாங்க கரெக்டாக? ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது கருங்காலி. இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மருந்து கடையில் தான் எப்பயுமே முன்னாடிலாம் நாட்டு மருந்து கடை தான் எல்லா பொருளும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த எப்படி சொல்ல ஃபேஷன் ஸ்டோர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் கருங்காலி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் அது கருங்காலின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதாவது அந்த மாலை பார்க்குறதுக்கு அப்படி இருக்குதுன்ற தோற்றத்துக்காக வந்து இது எல்லாமே கருங்காலி தான் அப்படின்னு வியாபார வித்தியாக வந்து நிறைய பேர் தப்பாக இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாமே மனசாட்சி விரோதம் இல்லாமல் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அது இப்போ இல்லை, இப்போ எல்லாமே பணமாக ஆயிடுச்சு. அதை தவிர்த்து என்னென்னா இப்போது வந்து கருங்காலியை எப்படி செக் பண்ணணுன்றதை நம்ம ஈஸியாக நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லுங்கள். எங்களையே நம்பாதீங்கன்றோம். நீங்கள் பேசிக் செக்கிங் தண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுக்க முடியாது. ஒரு தண்ணிலையோ ஜாடிலையோ வந்து மாலையை போட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. எங்கே வாங்கிங்களோ நான் செக் பண்ணுவேங்க, கீழே தேய்ச்சி பார்ப்பேன், உள்ளே கருப்பாக இருந்தால் நான் வாங்கிப்பேன். அப்படி அவங்க நம்பிக்கையோடு சரி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லைங்க இதெல்லாம் இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா தயவுசெய்து அங்கே வாங்காதீங்க எல்லாம். ஏன்னா இப்போது ஒரு 4 கேள்வி மாலையை எப்படி போடுறதுன்னு கேட்டால், ஒரு 4 கேள்வி தொடர்ந்து கேட்டால் வச்சுக்கோங்களேன், டூப்ளிகேட் விற்கிற கட்டில் நீங்கள் கிளம்புங்க எங்களுக்கு அடுத்த வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிட்டலாம் வந்து ஒரு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா அவங்க ஒரு பிரேஸ்லெட் வாங்கிறதுக்கு 1 மணி நேரம் என்கிட்ட பேசின கஸ்டமர்லாம் இருக்காங்க. நம்மளுக்கு அது இரிட்டேஷனே ஆனாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க, ஏதோ ஒன்று கேட்குறாங்க, நம்ம அதை எப்படி இது பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால நிறைய விஷயங்கள் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து செக் பண்ணி தராங்களோ, எங்கே வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களோ அங்கே வாங்குங்க. மேஜர் செக்கிங் கீழே தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரௌனாக இருக்கணும், இல்லை பிளாக்காக இருக்கணும். இது ரெண்டுத்துல முக்கியமான கண்டிஷன். வேறு எதுவுமே மேஜர் செக்கிங் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இந்த முறையாக எப்படி சொல்ல மாட்டாங்க, இதை எப்படி போடணுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் எப்போ வேணால் போட்டுக்கோங்கன்னுவாங்க, இந்த டைமில் போட்டுக்கோங்க, அந்த டைமில் போட்டுக்கோங்க, கரெக்டான முறையை சொல்ல மாட்டாங்க. எப்போ வேணால் போட்டுக்கோங்க அப்படிலாம் போட்டிங்கன்னா ஒரு சில உரைகள் அப்போது சில கெட்ட நேரத்தில் போடும்போது அந்த வேலை செய்யாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பணம் வாங்குறது முக்கியம் இல்லை, பணம் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி பொருளை கொடுக்கணும். மேஜராக பால் வச்சு கழுவிட்டு போடுங்க, நல்ல நேரம் பார்த்து போடுங்க. செவ்வாய்க்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை வாங்கினாங்கன்னா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமை போடுங்கன்னுவோம். வியாழக்கிழமை புதன்கிழமை அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா சனிக்கிழமை போடுங்கன்னுவோம். இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்களில் போகிறது நல்ல விசேஷத்தை கொடுக்கும். இப்போது கருங்காலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கருங்காலி வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேய்ச்சி பார்த்தா வந்து ப்ரௌன் கலரில் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்கிறீங்க, கருப்பு கலரில் இருக்கா? இப்போது நீங்கள் ப்ரௌன் கலர் வந்தால் அது ஏன்னா இப்போ 2 வகை கருங்காலி சொல்கிறாங்க. கருங்காலின்னு ஒன்று சொல்கிறாங்க, செங்காலின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கருங்காலின்றது வந்து காளி அம்சத்தை குறிக்குது, ஸோ அதனால் வந்து இவங்க தான் அதை போடணும். அந்த கருங்காலி வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறோம். அந்த குணம் வந்து அந்த குணத்தை பேஸ் பண்ணி வந்து நிறைய பேர் ஒரு விதமாக சொல்கிறாங்க. அதை போட்டால் வந்து அந்த காளி அம்சம் வந்து நம்மளுக்கு இதுவாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, ஸோ கருங்காலி இவங்க தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றின கருத்து ரொம்ப நல்ல கேள்விங்க. இது நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப திரும்ப டெய்லியுமே வர கேள்வி இதுதான். ஏன்னா காளி அம்சம்லாம் கிடையாதுங்க கருங்காலியை பொறுத்த வரைக்கும். நம்ம அப்படின்னு காளி அம்சம்னு பார்த்தா நம்ம யூஸ் பண்ணுற அன்றாடம் பொருட்கள் மஞ்சாத்தூள் குங்குமம் இல்லாமல் ஒரு காளிக்கு பூஜை பண்ண முடியாது. அப்போ அதை யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறோம். அந்த மாதிரி தான் இது. ஒவ்வொருத்தருடைய அதர்வன வேதத்தில் நீங்கள் கருங்காலின்ட்டு இல்லைங்க, சாதாரணமாக இருக்கிற எந்த பொருளுமே வந்து அதர்வன வேதத்தில் நீங்கள் மந்திர உச்சரிப்பு பண்ணி போடும்போது அதோடைய வைப்ரேஷன் வேறு, அது நெகட்டிவ் பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம அதர்வன வேதத்தில் பண்ண போகிறோம், ரெஜு வேதத்துலேயும் சாம வேதத்துலேயும் நம்ம பண்ணுறோம். அப்படியே யூஸ் பண்ணும்போது இது எதுவுமே ஒரு நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் வெளியால் போட்டோ இல்லை வெளியால் வாங்கியோ பயன்படலை. நான் வாங்கி பயன்பட்டதுக்கு அப்புறமா தான் இது வியாபாரமே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்கிட்ட வாங்கினவங்க பல பேர் என்கிட்ட கருத்தே இருக்குது, நிறைய வீடியோஸே இருக்குது, நான் டெய்லியுமே ஸ்டேட்டஸ்டே வைப்பேன். ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆக வேண்டியது தடுக்கப்பட்டுச்சு, மாலை வாங்கி போன 2வது நாள். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாள் கேஸ் வலிச்சிருந்தது, ஜெயிச்சிருக்காங்க. சில ஏஜென்சிக்கு வந்து டைரக்டர் ஆகியிருக்காங்க. சில நடிகர்களுக்கு வாய்ப்பு கம்மியாக இருந்த நடிகர்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்குன்ட்டு அந்த நடிகரே கடைக்கு நம்ம வருவார். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளோட அனுபவத்தில் பார்க்குறோம். அதனால் வந்து நீங்கள் வாங்குகிற பொருள் உண்மையான பொருளாக இருந்தால் தைரியமாக யூஸ் பண்ணலாங்க கருங்காலியை. அப்படி சொல்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா வந்து விஷயமே தெரியாதவங்க தான் இருப்பாங்க. ஏதோ எந்த குறிப்பில் சொல்கிறாங்க தெரியல. ஏன்னா இன்றைக்கி யூடியூப் எடுத்திங்கன்னா எங்களை மாதிரி பல பேர் பல ஜாம்பவான்கள் வந்து கருங்காலியை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க.
எதுவுமே தெரியாத ஒரு சிலர் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும், இது இந்த விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்கோசம் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு குறைஞ்ச விலையில் நல்ல தரமான கருங்காலியை எங்களை மாதிரி சில கடைக்காரங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும், பட் மக்கள் வாங்கி பயன்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு குழப்ப நிலை வருது. அந்த குழப்ப நிலையை மாற்றுங்க. நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கி ஒரு சின்ன பிரேஸ்லெட் வாங்குங்களேன், அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும். நீங்கள் நம்மக்கிட்ட இல்லை, எங்கே வேணாலுமே ஒரிஜினல் தன்மை உள்ள பொருளை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாலை வாங்குவீங்க, அடுத்த வேறு பொருள் வாங்குவீங்க. அதனால் கருங்காலியை தைரியமாக யூஸ் பண்ணலாம், செங்காலியும் தைரியமாக யூஸ் பண்ணலாம். கருங்காலி வந்து பெண்கள் அணியலாமா? இது வந்து பெண்கள் அணியக்கூடிய ஒரு பொருளாக இருக்கா கருங்காலி? அவங்க அணியலாமா? ஏன்னா அவங்களுக்கான சில நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கான நிறைய மாதம் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. பெண்கள் வந்து இது அணியலாமா? அவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம்? அதுக்கான குறிப்பு சரி. இந்த நாட்டில் பெண்கள் ஆண்கள் எல்லாமே சமந்தாங்க, யார் வேணால் பயன்படுத்தலாங்க. முக்கியமாக அந்த டேட் டைமில் அவங்க பயன்படுத்தணுங்க. பேக் பெயின் கம்மியாக இருக்கும், அவங்களுடைய கால் முட்டி வலிலாம் வந்து அந்த டைமில் கம்மியாக இருக்கும். அதனால் அந்த டைமில் கண்டிப்பாக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஏஜ் பர்சன்ட்டு அந்த ஏஜ் பர்சன்ட்லாம் கிடையாதுங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 10 வயசு 11 வயசுக்கு மேலே மேஜராக பொம்பளை பாப்பாங்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே கண்டிப்பாக மாலையை போடுங்கன்றோம். அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் தாயத்து டாலர் அந்த மாதிரி விளையாட்டு பசங்களுக்கு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் தைரியமாக லேடிஸ் போடலாங்க. இந்த கருங்காலியில் வந்து இந்த மாலை வகை, இந்த பிரேஸ்லெட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஓகே. இப்போ இந்த கருங்காலிலே வந்து இங்கே விக்கிரகம்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் விக்கிரகம், அதுக்கப்புறம் இந்த லிங்கத்துலலாம் கருங்காலி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி அதை முறையாக பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறவங்களும் இருக்காங்க. பட் சும்மா அது ஃபேஷனுக்கு நம்ம கடையில் வச்சுக்கலாம் அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதை வந்து எப்படி பயன்படுத்தணும், இப்போ அந்த மாதிரி வாங்கினா எப்படி அதை பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கான முறையான வழிபாடுகள்லாம் இருக்குது. சரி, அதை பற்றின நீங்கள் கொஞ்சம் உங்களோட இது எந்த சாமி சிலையாக இருந்தாலும் சரி, கருங்காலின்ட்டு இல்லை, எந்த பிராஸ் எதுவாக இருந்தாலுமே 6 இன்ச்சுக்குள்ளே நம்மளோட உள்ளங்கைக்கு மேலே வச்சிங்கன்னா தான் அது முறையான பூஜைகள் பண்ணணும். அதுக்குள்ளே வச்சிங்கன்னா எந்த முறையான பூஜைகளும் தேவையில்லை. முறையான பூஜையெல்லாம் என்னென்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. டெய்லியாக உங்களுக்கு நெய்வேதியை வைக்கணும், டெய்லி தீபார்த்தனை பண்ணணும். 6 இன்ச்சுக்கு மேலே வச்சிங்கன்னா அதுக்குள்ளே வச்சிங்கன்னா பண்ணணும் அவசியம் இல்லை. பண்ணால் தப்பு கிடையாது, பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. பண்ணலைனாலும் தவறு இல்லை, பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக பண்ணுங்கள், தப்பு இல்லை. நல்லா வச்சுப்பாங்க நம்மளை. பண்ணலனாலும் தப்பு இல்லை. இப்போ நான் கடையில் வந்து பைரவர் வச்சுருக்கேன், அவருக்கு நான் டெய்லியுமே வந்து இங்கே விநாயகர் தீபார்த்தனை பண்ணும்போது அவருக்கு தீபார்த்தனை பண்ணுவோம். இது அவருக்கு ஒரு சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னா நான் அவருக்கு பண்ண மாட்டேன். அதுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இது பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணுன்னா 4 இன்ச்சஸுக்குள்ளே வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. 6 இன்ச்சஸ்க்குள்ளே அதுக்கு மேலே வச்சிங்கன்னா டெய்லியும் நெய்வேத்தியம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக வரும். இதில் கிடையாது, கருங்காலி கிடையாது, செங்காலி கிடையாது. நீங்கள் எந்த பொருள் வச்சாலுமே இது பாசிபிள் தான். கருங்காலி வந்து ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது, இப்போ ஆண் பெண் வந்து உடலுறவு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புரிந்து நிறைய பேர் வந்து ஓகே அவங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ சில பேர் ருத்ராட்சம் அணிவாங்க, சில பேர் கருங்காலி அணிவாங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம கழட்டி வச்சுட்டு தான் நம்ம உடலுறவு கொள்ளணும் அவங்களுக்கு தெரியும். சில பேர் என்ன பண்ணால் தெரியாமல் அந்த 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 டைமில் வந்து அவங்களுக்கு தெரியாது, ஒருவேளை ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க கருங்காலி ஒருவேளை அணிஞ்சு உடலுறவு கொள்ளுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உடலுறவு கொள்றவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வந்து கருங்காலி வந்து போட்டுட்டு ருத்ராட்சம் வந்து போட்டுட்டு வந்து உடலுறவு கொள்ளலாம், தப்பு கிடையாது. உடலுறவு பண்ணலாம், பட் ஆனால் அதுபடி பண்ணாங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டுடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட புரிதல் அதில் என்னன்றதை? இப்போ வந்து கருங்காலியை போட்டுன்னு செக்ஸ் பண்ணுறது வந்து தவறுன்னு நம்ம சொல்லலை, பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம். ருத்ராட்சத்தை போட்டு செக்ஸ் பண்ணலாம், அது நம்மளுடைய இதுலேயே சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் கருங்காலியை போட்டு செக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொன்னேன். ஒரு வேளை தெரியாமல் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, நான் மறந்துட்டேன், போட்டுன்னு போனேன். எனக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி என் ஒய்ஃப் கூட தெரியாமல் இருந்துட்டேங்க, மாலை போட்டுன்னு, நான் மாலையை தூக்கி வெளியே போட்டேங்க அப்படின்னு. தவறு இல்லைங்க. தெரியாமல் நம்ம பண்ணுறது எதுவுமே எல்லாருமே தெரிஞ்சு பண்ண போகிறதில்ல. தெரியாமல் பண்ணால் ஒன்றும் தவறு இல்லை. அந்த மாலையை என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி நடந்துச்சுன்னா மறுநாள் காலையில் அந்த மாலையை பாலில் கழுவிட்டு நீங்கள் மறுபடியும் ரீயூஸ் பண்ணுங்கள். எந்த விதமான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டும் வராது. தவறான உறவு இல்லாமல் நம்ம ஒய்ஃப் கூட இருக்கும்போது அது தவறாக இருக்காது. தெரியாமல் நான் அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க. சில கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாலையை தூக்கி போட்டுருங்க. சில கடைக்காரங்களும் சரி, இல்லை வேறு சில ஆன்மீகவாதிகளும் அந்த மாலையை தூக்கி போட்டு வேறு என்கிட்ட ஒரு மாலை வாங்கிக்கிங்கன்னு நம்ம சொல்கிறாங்க. அது தவறான கருத்து. தெரியாமல் நடந்துட்டால் அதை பாலில் கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை.
இப்போ வந்து இந்த வயசு பசங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரியவங்களை விட நிறைய அனுபவம் வாய்ந்தவங்களை விட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன பசங்க தான் நிறைய வந்து இந்த கருங்காலி அணிகிறாங்க. இப்போ சும்மா அந்த ஸ்டைலுக்கு அணிகிறாங்க, அந்த ஃபேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அதை போட்டுட்டு எல்லாம் அணிகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்தணும், இதை எப்படி அதாவது நீங்கள் பயன்படுத்துகிற முறையே சொல்லிட்டீங்க, இதை எப்படி பயன்படுத்தணும். பட் இந்த சின்ன பசங்க இருக்காங்க இல்லைங்களா, இந்த வளர்ந்து வரும் அந்த சின்ன சின்ன பசங்களாக இருக்குது, அவங்களும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் இதை எப்படி கன்வே பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? இது நல்ல கேள்விங்க. இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு விளையாட்டுக்காக இதை போடுறாங்க. இந்த விளையாட்டுக்காக போடுற விஷயங்கள் வந்து நம்ம விபரீதத்தில் முடியுன்றது அவங்களுக்கு புரியல. ஜஸ்ட்டு வந்து ஒரு சிலர் வந்து மாலையை வந்து ஒரு ஃபேஷனுக்கோசம், இப்போ நாங்களாம் வந்து வெளியே போடுறதுக்கு காரணம் வந்து ஃபேஷனுக்காக கிடையாது. இது வெளியே போடுறது மற்றவங்களுடைய ஈவலை நம்ம மேலே படக்கூடாதுன்னு போடுறது. இதை என்ன பண்ணுவாங்க, பாதி வெளியே போடுறது பாதி உள்ளே போடுறது நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த நிறைய சின்ன பசங்க பண்ணுறாங்க. ஈவன் பெரிய ஆளுங்களே வந்து ஒரு 40-50 வயசு இருக்கிற ஆளுங்களே அப்படி பண்ணுறாங்க. அது தவறு. ஒரு மாலைன்றது ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஒன்ஸ் வெளியே போடுங்க, இல்லை உள்ளே போடுங்க, அது தப்பு இல்லை. ஒரு விளையாட்டுக்காக போகிறது அது இன்னொருத்தர் காலேஜ் பசங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒருத்தர் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, ஒருத்தங்க ஒரு மாலை போட்டுனே இருப்பார், கூட நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா இன்னொருத்தர் கையில் மாற்றி போடுறது. இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா, அவருடைய கர்மா வந்து உங்களை வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஆன்மீகமாக பேசினாலும் இருக்குது, இது சயின்டிஃபிக்காக பேசினாலும் அவருடைய ஸ்கின் அலர்ஜிக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அவருடைய உடம்புடைய தன்மைக்கு இது அப்சர்வேஷன் ஆகிருக்கலாம். இது வந்து உங்களுக்கு போடும்போது அது நெகட்டிவ் ஆகிறதுக்கு, உடம்புல ஸ்கின் ரேஷஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு போனவர் ஒரு 10-15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பின் சைடில் வந்து தோல் வந்து கருப்பாக ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதனாலன்னு பார்த்தா, நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரே மாலை யூஸ் பண்ணுவாங்க, எங்கன்னா வெளியே போனால் போடுவாங்க. அப்படி ஆனால் நீங்கள் இல்லைங்க, யாருக்காக இருந்தாலும் அப்படி தான் ஆகும். ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டோன் வேறு, ஸ்கின் இது வேறு. அதுவும் கழுவிட்டுலாம் போட்டு போட்டாங்களா, அப்படியே ஒருத்தர் நைட் வைப்பாங்களா, மறுநாள் இன்னொருத்தர் போட்டு போவாங்களா, அந்த மாதிரி பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. சின்ன பசங்க மேஜராக இந்த விளையாட்டு பசங்க, இந்த காலேஜ் பசங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப லைக் பண்ணுறவங்க வந்து டக்குன்னு கொடுத்துருவாங்க. நீ போட்டுக்கோ, நான் போட்டுக்கோன்னு ஒரே மாலையை 10 பேர் வந்து 10 விஷயத்துக்கு போட்டு போவாங்க. யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. விளையாட்டாக பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்மளுடைய நிறைய காலேஜ் பசங்க வந்து நிறைய சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து காலேஜ் பையன்தான், அவருக்கு வந்து வேலை ரொம்ப நாள் கிடைக்கலையாம். காலேஜ் முடித்து வந்து எங்கேயோ வெளிநாட்டுக்கு வந்து மேல் படிப்புக்கு போயிட்டு அங்கே ஆப்போசிட்டில் அங்கே வந்து ஒரு சின்னதாக வேலை பார்த்துன்னுக்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் வெளியே வந்துட்டார். மறுபடியும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாலையை சொன்னவொடனே போட்டுன்னு போயிருக்காரு. ஒரு 3 மாதத்துலேயே அவருக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, பாசிட்டிவான விஷயங்கள். அதனால் நீங்கள் விளையாட்டாக பயன்படுத்தாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு வந்து இது யாருக்குமே கொடுக்காத ஒரு சும்மா போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு இது மாறிடும். அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். மாலை போட்டால் காலின்னு சொன்னவர் வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் மாலை போட்டாங்களான்னு கேட்டார் ஒரு கேள்வி. நம்ம அந்த காலத்துலலாம் முன்னோர்கள்லாம் மாலை போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் போட போகிறாங்க? வீட்டிலேயே ஜன்னல் இருந்திருக்கும், கருங்காலியில் உலக்கம் இருந்திருக்கும், பல்லாங்குழி இருந்திருக்கும். இந்த மாதிரி கோமதி சக்கரத்தில் பல்லாங்குழி விளையாடி இருப்போம். அந்த காலத்து தாய்பாஸ் விளையாடுவோம். தாய்பாஸில் வந்து சோழியோ பல்லாங்குழியோ யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால இது அப்போல்லாம் மாலையாக தேவைப்படாது. அப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து லுங்கி கட்டின்னு தான் வெளியே போவோம். இன்றைக்கி அந்த காலத்தில் வந்து ஒரு வேஷ்டி ஒரு கோமணம் தான் கட்டியிருந்தோம். இப்போ நம்ம அப்படியா இருக்கோம்? அதெல்லாம் பருவநிலைகள் மாற தான் செய்யுங்க. அன்றைக்கி இருந்த கலாச்சாரம் இன்றைக்கி இருக்கா? அன்றைக்கி பெண்கள் வந்து வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. இன்றைக்கி பெண்கள் இல்லாமல் நாடே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம மாறிட்டோம். அதனால் வந்து அந்த காலத்தில் மாலை போட்டாங்களா, இந்த காலத்தில் போடுறாங்களே, அதெல்லாம் இல்லை. எல்லாமே உண்டு தாங்க. மாலை போட்டால் சேஞ்ச் நடக்குது, போடுறாங்க. நல்லதே நல்லபடியாக செய்யும் கருங்காலியை பயன்படுத்தி நல்ல பயனடைங்க. நன்றி.